இடம்பலம் என்டர்டைன்மெண்ட்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா நம்ம வந்து பிக் பாஸ் ரிவ்யூ நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். பிக் பாஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி, அதாவது நேற்று நடந்தது, இன்னைக்கு நடக்க போறது ரெண்டையும் வந்து நம்ம வந்து விமர்சனங்கள் பார்க்க போறோம். என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக தொடர்ந்து நம்மளோட பிரிய உறவினர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ நம்ம ஸ்டார்ட் வித் பாசிட்டிவ் வைப்ன்ற மாதிரி இருக்கட்டும். இப்போ இவ்வளோ வருஷம் இவ்வளோ சீசன்கள்ல வந்துட்டு நிறைய டீம்ஸ் எல்லாம் இருந்தது. பட் இந்த சீசன்ல வந்துட்டு இந்த கோவா டீம் வந்துட்டு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது ஒருத்தருக்காக பேசணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இருக்கிறது 4 பேர் தான் அந்த டீம்ல. அந்த 4 பேர் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டாஸ்க்னா இண்டிவிஜுவலா விளையாடுறாங்க. கோவம்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த 4 பேர் மேல காட்டிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இதை தவிர்த்து வந்துட்டு இந்த என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும்ன்றதுனால வந்துட்டு இப்போ நேத்திக்கு வந்து கூட அந்த முஸ்தபா சாங்குக்கெல்லாம் அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ், அவ்வளோ அழகா இருந்தது பாக்குறதுக்கு. அது எப்படி இருந்தது ஹரிஷ்? அது அவங்க ஆக்சுவலா பண்றாங்க. பட் வந்து இப்பதான் கொஞ்சம் அந்த வைப் வந்த மாதிரி இருக்கு. டாஸ்க் எல்லாம் மாறி இல்ல கம்ப்ளீட்டா இப்பதான் அந்த வைப் வந்து செட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகுறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகுறாங்க. கண்டென்ட் வைஸா கோவா டீம் யாருன்றத சொல்லிடலாம். இட்ஸ் ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான் அண்ட் ஜெஃப்ரி. இந்த 4 பேர் தான் அந்த கோவா டீம். ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. வெவ்வேறு திசைகள் தான், ஆனா அழகா இருக்கு. நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் லேகிங்கும் இருக்கு. என்ன லேகிங்ன்றத கொஞ்சம் சொல்லு. அவங்க வந்து என்ன சொல்றது, என்ஜாய் பண்றாங்க, ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அண்ட் ஒரு வைப் இருக்கு, அந்த ஒரு டீம்ல ஒரு வைப் இருக்கு. பட் வந்து கண்டென்ட் வைஸா அந்த டீம் தனியா கண்டென்ட் வைஸா எதுவும் கொடுக்குற மாதிரி எனக்கு படல. கண்டென்ட் வைஸா ஏதாவது கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன் நான். உங்களுக்கு வைபிங் மட்டுமே வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்டை கொடுக்காது. வைபிங் மட்டுமே போதாதுன்னு நான் பாக்குறேன். ஒரு டீமா நீங்க இருக்கீங்க, ஓகே. பட் அது வைப் மட்டுமே கொடுக்குற டீமா இல்லாம கண்டென்ட் கொடுக்குற டீமாவும் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, ஏன்னா அந்த வைப் வந்துட்டு அந்த அவங்க கொடுக்குற அந்த டான்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த 1 hour ப்ரோக்ராம்ல வரது இல்லை, அந்த 24/7 தான் வருது அது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதுல கொண்டு வர வேண்டாம், ரொம்ப மெயினா இருக்கிறத மட்டும் கொண்டு வரலான்றப்ப இதெல்லாம் அடிபட்டு போகுதுன்றத நம்ம சொல்லணும். இதுக்கு அடுத்தது நேத்திக்கு நடந்த வந்துட்டு அந்த டால் டாஸ்க். இத்தனை சீசனா அந்த டால் டாஸ்க்கு ஒரே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல தான் விளையாடிட்டு இருக்காங்க. அது எப்படி அது இவ்வளவும் பார்த்துட்டு வந்து கூட வந்துட்டு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெரியாம விளையாடுறாங்கன்றது தெரியல. ஸோ செகண்ட் டைம் அது வந்துட்டு விளையாடிட்டு இது நான் எடுத்துக்கிறேன், நீ எடுத்துக்கிற, இப்ப அவங்க பொம்மையை நான் நிறுத்திக்கிறேன்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஃபிஷ் மார்க்கெட் சண்டை மாதிரி இருந்தது. அது அந்த டால் டாஸ்க் எப்படி இருந்தது ஹரிஷ்? டால் டாஸ்க் வந்து லாஸ்ட் சீசனோட ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பெரிய லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நம்ம. பட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் லெவல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஈடுபாடு இல்லாம அவங்களுக்குள்ள நம்ம வந்து என்ன நினைச்சோம்னா, சரி டால் டாஸ்க்ல பிரச்சனை வந்தாவது கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். பட் அந்த கண்டென்ட் கொடுக்கறதுலயும் வந்து இல்லாம பண்ணிட்டாங்க. நேற்று இருந்த 2-3 கண்டென்ட் என்னன்னா, ஜாக்லின், அன்ஷிதா சம்பந்தப்பட்ட கண்டென்ட்ஸ், மஞ்சரிக்கும் சௌந்தர்யாவுக்கும் அந்த சண்டை ஒரு கண்டென்ட்டா மாறிடுச்சு. அவ்வளவுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட் இருந்து தவிர பெரிய லெவல்ல அதுல கண்டென்ட் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் மஞ்சரியும் பொய்க்கு மேல பொய்யா அடிக்கிட்டு போறது. அவங்க வந்து ஒரே 2 டாலை வந்து ஒரே நேரத்துல வச்சிருந்திருக்காங்க. பட் வந்து சௌந்தர்யா கேட்கும் போது நான் அப்படியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நீங்க வந்து வச்சிருந்தது நான் பார்த்தேனே அப்படின்னு கேட்கறப்போ அது வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போறாங்க. பட் இதெல்லாம் வந்து நீங்க இப்படி பண்ணும்போது அது என்ன வெளியில வேற மாதிரி போற்றே ஆகும் அது. அண்ட் பவித்ராவும் அதே மாதிரிதான். பவித்ரா வந்து என்ன பண்றாங்க, சௌந்தர்யாவோட டால் பிக் பண்ணாம வேணும்னே கீழே போடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து சிவகுமார் அவர்கள் எடுக்கிறார். சிவகுமார் அவர்கள் எடுத்து கொண்டு போகும்போது அந்த டால் வந்து தீபக் அவர்கள் கைக்கு போயிடுது. தீபக் அவர்கள் அந்த டாலை பாக்குற, அந்த டால் அதுக்கு அவங்க கைக்கு போய் உள்ள போய் வச்சதுனால சௌந்தர்யா வந்து வெளியில போக வேண்டிய சிச்சுவேஷன், அந்த கேம்ல வந்து வெளியில போக வேண்டிய சிச்சுவேஷன், அவங்க வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சோ உங்களுக்கு வந்து ஒருத்தர் கேம் ஆடுறது பிடிக்கல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. பட் ஸ்டில் பவித்ரா என்ன சொல்றாங்க, உன்னோட டாலை வந்து நான் வச்சுக்கல, உன்னோட டால் வந்து நீ எடுத்திருக்கலாம், அவங்கள எடுக்க விடாம நீ பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க பவித்ரா. பட் பவித்ராவும் சில இடங்கள்ல அவங்க வந்து
ஆசிலேட் ஆகி சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க, சில விஷயங்கள் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அதையும் பார்க்க வேண்ட முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டால் டாஸ்க் சண்டை வரும்னு எதிர்பார்த்தது. பட் அதுவும் சண்டை வராம அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் இன்னும் போரிங் கண்டென்ட்டா கொடுக்குற மாதிரி ஆகுதுன்னு பாக்குறேன். எந்த டாஸ்க் கொடுத்தாலும் எவ்வளவு போர் அடிக்க முடியுமோ அவ்வளவு போர் அடிச்சு கொடுக்குறாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த சண்டைகள் எப்படி இருக்கும்னா யாரோட பொம்மை எடுக்கிறோன்றதெல்லாம் கிடையாது, யார் எடுத்துட்டு போய் வைக்கிறாங்கன்றதுல வந்துட்டு அவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து அசீம் தனலட்சுமி ஷெரின் எல்லாம் அடிச்சுக்காத அடியா இந்த இதுல டால் டாஸ்க்ல சொல்றேன் நானு. அவ்வளவு இருக்கும். நம்மளுக்கே இங்க வந்துட்டு யாரை பிடிச்சு தள்ளினாங்கன்றது கூட தெரியாத அதுக்கு ஒரு குறும்படம் எல்லாம் போட்டுட்டு இந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு கேம் அது. ஆக்சுவலி ஒரு டாஸ்க் அது. இதை என்ன பண்றாங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்கே என்ன பண்றாங்க, நம்மனால நம்ம திறமையால அது எவ்வளவு போர் கண்டென்ட்டா கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கலான்ற அளவுக்கு கீழே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுல என்னன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு அவங்களுக்கு தேவையான பொம்மைகள் மட்டும் எடுத்து வச்சுட்டு அவங்கவுங்க உட்கார்ந்துடுறாங்க. அதுல போயிட்டு அந்த ஷெல்ஃப்ல வைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் நீ வெய் நான் வெயின்னுட்டனும் அங்க ஒரு போட்டி நடக்குது. இப்ப நேத்தி பார்த்தாக்கா வந்துட்டு இப்ப இவங்க சௌந்தர்யாது ஓகே, இவ ஜாக்லினோடது வந்துட்டு இவங்க கிட்ட இருக்கு. அப்புறம் அன்ஷிதா அது வந்துட்டு அன்ஷிதா கையில மஞ்சரி இது இருக்கு, ஜாக்லின் கையில தீபக் இருக்கு. இது ஒரு முக்கோணமா இது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. அதுல பிக் பாஸ் சொல்றாரு நீங்க சாப்பாடு எடுக்க கூடாது, வாஷ்ரூம் போக கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு. அப்புறம் பார்த்தாக்கா 2 பேரும் தரை ஈரமாயிடுச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அன்ஷிதா அந்த வேகமா ஓடுறாங்க. எதுக்கு? இப்போ அன்ஷிதாவோட டேர்ம் என்ன சொல்றாங்க ஒரு வாட்டினா தீபக்கு உள்ள இருக்கணும்ன்றாங்க, இன்னொரு வாட்டி என்ன சொல்றாங்க மஞ்சரி வெளியில போகணும்ன்றாங்க. சோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த மஞ்சரி வெளியில போகணும்ன்றது மட்டும் தான் மைண்டே தவிர தீபக் உள்ள இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. இல்ல அவங்க அன்ஷிதா அதுக்கப்புறமும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, தீபக் அவர்களுக்கு முடியல, அவர் வெளியில போறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்கிறதும் சொல்றாங்க அன்ஷிதா. அவங்க வந்து தீபக் ஃபேவரா பேசினாங்க ஆரம்பத்துல. பட் அப்படியே அதை மாத்தியும் பேசினாங்க. அதுக்கப்புறம் தீபக் வந்து அவரால் முடியல, இதுக்கு மேல அவரால் கேமும் ஆட முடியாது, அவர் இருந்து என்ன இருக்க போகுது, அவர் அனுப்பலாமே ஏன் அனுப்பக்கூடாதுன்னு கேக்குறாங்க. சோ அன்ஷிதாக்கு வந்து அவங்க கேம் ஆடுறாங்க, அவங்களோட கேம் ஆடுறாங்க இதுல. பட் என்னன்னா அதை கொஞ்சம் தெளிவா ஆடினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்க வந்து தீபக் அவர்களுடைய பொம்மையை கையில வச்சிருக்கீங்கன்னா நீங்க அதை தெளிவா ஆடினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். உங்களுக்கு தீபக் வேணுமா வேணாமா அப்படிங்கறது தெளிவா. உங்களுக்கு வேணாம்னா ஆரம்பத்துல நீங்க உள்ள வச்சிருந்திருக்கலாம். பட் நீங்க வந்து அதை மிட் நைட் வரைக்கும் எடுத்துட்டு போய் கொண்டு போய் கேம் ஆடி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி வச்சாதான் வந்து உங்களை வந்து மக்கள் பார்ப்பாங்க, மக்கள் பேசுவாங்க உங்களை பத்தி அப்படின்னு நினைக்கிறது என்னை பொறுத்தவரை அப்படி ஒன்னும் பேர் வாங்க வேண்டிய டாஸ்க் இது இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஆமா, இப்ப 2 பொம்மைகள் எதுக்கு எடுக்கிறீங்கன்றது எனக்கு புரியல. என்ன மாதிரியான கேம் விளையாடிட்டு இருக்கீங்க நீங்க? இவங்க ஒரு ரூல்ஸ் போட்டாக்க அவங்க தனித்தனியா ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. இப்ப முத்துக்குமார் எடுக்கிற பொம்மைகள் எல்லாம் சாச்சனாக்கும் சேர்த்து எடுக்கிறாரு. எதுக்காக? இப்போ சாச்சனா எப்படின்னா கம்ப்ளீட்லி முத்துக்குமாரோட ஸ்டிக் ஆயாச்சு, ஜெல்லாட்ட ஸ்டிக் ஆயாச்சு. ஏன்னா முத்துக்குமாருக்கு அங்க கிளாப்ஸ் நிறைய இருக்கு. முத்துக்குமார் வந்துட்டு ஒரு அந்த டாப் 5ல வந்துருவாருன்ற நம்பிக்கை வந்துட்டு சாச்சனா மைண்ட்ல வந்துருச்சு. அது சோ வாட் ஷி இஸ் டூயிங்னாக்கா ஷி ஸ்டார்டட் கோயிங் அலாங் வித் முத்துக்குமார். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா முத்துக்குமார் கூட சேர்ந்து ஒரு பாசத்தை காட்டி அந்த பாசத்துல என்ன பண்றாரு முத்துக்குமாரு 2 பொம்மை எடுத்து கொடுக்குறாரு. ஒண்ணு வந்துட்டு சாச்சினாக்கு, ஒண்ணு தனக்கு. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா கேம் ஆட வந்த பொண்ணை கூட ஆட விட மாட்டேங்கிறீங்க. என்ன நீங்க ஃபேவரட்டிசம்னு சொல்லிட்டு ஒருத்தரோட டேலண்ட தட்டிட்டு இருக்கிறீங்க. அது புரியுதா புரியலையா இந்த சீசனுக்குன்றதே எனக்கு ஒண்ணுமே தெரியல. இதெல்லாம் எப்படி இருக்கு? 2 பொம்மை 3 பொம்மை எடுக்கிறதெல்லாம் எப்படி இருந்தது? இல்ல எல்லாருமே 2 பொம்மை எடுத்துட்டு தான் இருந்தாங்க. பவித்ராவும் எடுத்தாங்க, முத்துக்குமாரனும் எடுத்தாரு. அதெல்லாம் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது நம்மளோட கேம், நம்ம பண்றதுதான் வந்து ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ஸ்ல இந்த கேம் எப்படி ஆடினாங்கன்னு அவங்க பாத்துருக்காங்களா பாக்கலையா அப்படிங்கறது எனக்கு தெரியல. பார்த்திருந்தா மேபி கொஞ்சம் தெளிவா ஆடி இருக்கலாம் கேம். அது பார்க்காம தான் பண்றாங்க அப்படின்னு பாக்குறேன் நான். அண்ட் அந்த அந்த விஷயத்த வச்சுதான் வந்து சௌந்தர்யா கேள்வி கேட்டாங்க. ஆக்சுவலா அந்த விஷயத்த வச்சுதான் மஞ்சரி கிட்ட கேள்வி கேட்டாங்க. மஞ்சரி அதுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷா பதில் சொன்னாங்க. அப்போ மஞ்சரி ஹார்ஷா பதில் சொல்லும் போது நீங்க தலையிடாதீங்க அப்படின்னாங்க மஞ்சரி. நீங்க மட்டும் என்னுடைய பேக்கரி விஷயத்துல எல்லாம் வந்து தலையிட்டு பர்சனல் எல்லாம் பேசுறீங்கல்ல, அப்ப நான் பேசக்கூடாதா அப்படின்னாங்க சௌந்தர்யா. சோ அதுதான் அந்த அந்த விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருக்குள்ள பெரிய சண்டையா போச்சது நான் பாக்குறேன். மத்தபடி 2 டால் எடுக்கிறதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை அது தேவையில்லாத வேலை. அந்த
சாச்சனாக்காக நீங்க கேம் விளையாடுறதுக்கு எதுக்கு சாச்சனா உள்ள இருக்கணும்னு கேட்பேன் நான். அததான் நான் கேட்கிறேன். ஏன்னா முத்துக்குமாரன் அவர்கள் வந்து அவரோட கேம் தான் ஆடணும். அவரோட கேம்ல இருந்து எங்கேயோ போயிட்டு இருக்காருன்னு நான் பாக்குறேன். எங்கேயோ நகர்ந்து போறாரு, அவர் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போறாருன்னு பாக்குறேன் நான். சாச்சனாவை நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. அதுதான் வந்து அருண் விஷாலுக்கு சொன்னாரு. சாச்சனாவோட நீ பேசுறதுனாலதான் நாங்கெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. நீ அவாய்ட் பண்ணிட்டா நாங்களும் அவாய்ட் பண்ணிடுவோம் சாச்சனாவை. ஒன்னாலதான் எங்களால நாங்க பேச வேண்டியதா இருக்கு அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணுகிட்ட பேசவும் முடியல, ஆட்டிடியூட் ரொம்ப காட்டிட்டு இருக்குன்னு சொல்லி அருண் விஷால் கிட்ட சொல்றாரு. ஸோ எல்லாருக்கும் புரியுது. அந்த பெஞ்ச் டீம்ல இருக்க எல்லாருக்கும் புரியுது சாச்சனாவோட கேரக்டர் எப்படி, அவங்க என்ன பண்றாங்கிறது எல்லாருக்கும் புரியுது. ஏன்னா முத்துக்குமாரனோட ஜெல் ஆகுறாங்க அப்படிங்கிறப்போ மத்த யாருக்கும் பிடிக்கல அந்த பொண்ணு. ரெண்டாவது அந்த பொண்ணு காட்டுற ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு. எல்லாருக்கிட்டையும் ஒரு அதிகார துணியில பேசுறாங்க, எல்லாரையும் வந்து மிரட்டுறாங்கிறப்போ யாருக்குமே அது பிடிக்கல. நீங்க வந்து முத்துக்குமாரனோட டச்ல இருந்துட்டு ஃப்ரெண்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்ட்லியா பேசினாலும் அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் நீங்க வந்து முத்துக்குமாரன் வந்து டைட்டில் வின்னர் மாதிரியும் நீங்க வந்து செகண்ட் ரன்னர் மாதிரியும் காட்டிட்டு ஏதோ அதிகார துணியில நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும்னு சொல்றது வந்து எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கே. ஸோ அதனாலதான் விலகணும்னு நினைக்கிறாங்க. விஷாலுக்கு அதுதான் வந்து அருண் அட்வைஸ் பண்ணாரு. நீ பேசுறதுனாலதான் நாங்க பேச வேண்டியதா இருக்கு, நீ விலகிட்டா நாங்களும் விலகிடுவோம் அப்படின்னு சொல்லி அருண் பேசுறதை நான் பார்த்தேன். பட் சாச்சனாவுக்காக அருண் இவர் முத்துக்குமார் கேம் ஆடுறதை பார்த்தா சாச்சனா உள்ள இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாச்சனாவுக்கும் சேர்த்து முத்துக்குமாரே ஆடிட்டு கம்ப்ளீட்டா அந்த டைட்டில் வினிங் கப்போட சாச்சனாவை போய் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த கப்பை கூட சாச்சனா கொடுக்குறது ஆச்சரியம் இல்லை நினைக்கிறேன். அதான் சாச்சனாக்காக முத்துக்குமார் விளையாடுறாரு, சாச்சனாக்காக அன்ஷிதா விளையாடுறாங்க, சாச்சனாக்காக விஷால் விளையாடுறாரு, சாச்சனாக்காக விஜய் சேதுபதியே விளையாடுறாரு. அப்புறம் எதுக்கு சாச்சனா? இப்ப 4 பேர் நீங்க வந்துட்டு தனித்தனியா ஆடுறதுக்கு எதுக்கு அந்த ஒரு பொண்ணு அங்க உட்கார வச்சிருக்கீங்கன்றது எனக்கு சுத்தமா புரியல. இதுல வந்துட்டு இப்ப இந்த டாஸ்க்ல வந்துட்டு அன்ஷிதா அண்ட் ஜாக் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு தாக்கு பிடிச்சு லைக் ரொம்ப அந்த கேமை வந்துட்டு ஒரு சீரியஸா எடுத்துட்டு போயிட்டு, ஒரு சீரியஸ் நோட்டா எடுத்துட்டு போயிட்டு அட்லீஸ்ட் இவங்க 2 பேராச்சும் அந்த டாஸ்க கொஞ்சம் சர்வைவ் பண்ண வச்சதுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் சொல்லிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டாங்க 2 பேருமே. சோ அதுக்காக கண்டிப்பா அது அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இதுல அடுத்த விஷயம் ஹரிஷ், இந்த ஊட்டி விடுறதுன்றது அது என்ன கான்செப்ட்னு தெரியல. இப்பெல்லாம் அம்மாங்க குழந்தைக்கு ஊட்டி விடுறதுக்கே டைம் இருக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்காங்க. இதுல விஷால் வந்துட்டு அது எந்த காலத்துல என்ன புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்காருன்றது தெரியல. அன்ஷிதா ஒரு பக்கம் ஊட்டுறாங்க, தர்ஷிகா ஒரு பக்கம் ஊட்டுறாங்க. இதுல வந்துட்டு மிளகா அரைச்சி கையெல்லாம் வெந்து போறதெல்லாம் வந்துட்டு நாங்கெல்லாம் காலகாலமா சமைக்கிறவங்க தான். எனக்கு தெரியல, அது மிளகா அரைச்சி கையெல்லாம் வெந்து போகுது, கையெல்லாம் எரிச்சல் எடுத்துக்குது. அதுக்கு விஷால் எடுத்துட்டு வந்து கம்ப்ளீட்டா மெஹந்தி போடுற மாதிரி வந்துட்டு ஃபுல்லா மருதாணி போடுற மாதிரி போட்டு வைக்கிறாரு, ஊட்டி விடுறாரு. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. இல்ல நாங்கெல்லாம் சமையல் பண்றது இல்லையா? லேடிஸ் எல்லாம் இது வரைக்கும் யாரும் சமைச்சது இல்லையா? யாரும் மிளகா அரைச்சது இல்லையா? இது என்ன மாதிரி ஒரு விளையாட்டுன்றது எங்களுக்கு தெரியல. இதுல அட் லாஸ்ட் ஃபைனலி இப்போ தேர்ட் ப்ரோமோவும் செகண்ட் ப்ரோமோ பாக்குறப்போ வந்துட்டு பவித்ரா கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வந்துட்டு அந்த பொசசிவ்னஸ், இந்த ஜெலசி வந்துருச்சு. ஏன்னா அவங்க ஒரு கேம் ஆட பார்த்தாங்க ராணவோட, அது வந்துட்டு ஹிட் ஆகல. இப்ப விஷால் அண்ட் தர்ஷிகா அந்த லவ் கான்செப்ட் வந்துருது அப்படின்றதுனாலதான் அது வந்துட்டு கிளீனா அவங்க ஃபேஸ்ல தெரியுது. சோ வாட் ஷீ இஸ் ட்ரைங் டு டூனாக்க, இது எனக்கு பிடிக்கல, நான் அவ தர்ஷிகா கிட்ட போய் பேச போறப்பெல்லாம் விஷால் கூட இருக்காரு, எனக்கு பிடிக்கலன்னு ஆனந்த் கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இது எவ்வளவு தூரம் போகும் ஹரிஷ்? இது எவ்வளவு தூரம் கொண்டு போவாங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து பவித்ராக்கு மட்டும் இல்ல, பாக்குற மக்களுக்குமே அந்த கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னு ரொம்பவே நிறைய வித்தியாசமா அவங்க கேரக்டரே வித்தியாசமா காட்டுது. அதுதான் நான் பாக்குறேன். தர்ஷிகாவோட கேரக்டரும் வித்தியாசம். இவ்வளவு நாள் நம்ம பார்த்த தர்ஷிகாவுக்கும் இப்ப பாக்குற தர்ஷிகாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிற மாதிரி காட்டுது. அது நீங்க கண்டென்ட் கொடுங்க, நான் வேணாம்னு சொல்லல. பட் வந்து இந்த கண்டென்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாத கண்டென்ட்டை நீங்க வந்து நான் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அது தடுக்க முடியாது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அது அது உங்களுடைய ப்ராப்ளம். பட் வந்து பாக்குறதுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் மேட்ரு. விஷால் வந்து அவர் ஸ்கோர் பண்ணிடுவார். அவர் எந்த கண்டென்ட் கொடுத்தாலும் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆள் தான் விஷால். ஏன்னா ரொம்பவே அழகா அவரோட கேமை வந்து தனியா ஆடிட்டு போறார் விஷால். பட் நீங்க வந்து விஷாலோட சேர்ந்து நானும் ஸ்கோர் பண்றேன்னு போனீங்கன்னா விஷால் உங்க தள்ளி விட்டு போயிடுவாரு. கண்டிப்பா அவரு இவங்களுக்காக எல்லாம் வெயிட் பண்ண மாட்டாரு. அவருக்கு ப்ராப்ளம் ஏதாவது இஷ்யூ இல்ல அவருடைய கண்டென்ட் லேக் ஆகுது அப்படின்னா இவங்களை கீழே தள்ளி விட்டு அவர் வாடி போயிடுவார். அதுதான் வந்து விஷாலோட
கேம் பிளானா இருக்கும். ஸோ அதனால விஷாலுக்காக இவங்க வந்து கேம் ஆடுறதா இருக்கட்டும், இல்ல விஷாலோட சேர்ந்து இவங்க கேம் ஆடுறதா இருக்கட்டும், அது ஒர்க் அவுட் ஆகாது. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா, மக்கள் அதுக்கு அதை வந்து மக்கள் பார்த்தும் பிடிக்காத நிலையில தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ஸோ அதனால இது இதை பார்த்து பவித்ரா ஜெலஸ் ஆகுறாங்கங்கிற மாதிரிலாம் எனக்கு படலை. பட் பவித்ரா வந்து தர்ஷிகா கிட்ட பேச முடியலங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் அடிக்கடி கோட் பண்றாங்க. ஏன்னா தர்ஷிகாட்ட நான் எது பேச போனாலும் விஷால் அங்கேயே இருக்காரு, நான் எதையுமே பேச முடியாது தர்ஷிகாட்டன்னு சொல்றாங்க. பட் அது கரெக்ட் தான். 24/7 வந்து தர்ஷிகாவோட விஷால் இருந்துட்டே தான் இருக்காரு. அண்ட் நீங்க வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கணும்னா அந்த டாஸ்க்ல கூட பவித்ராக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்து விஷால் தயாரா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ அதனால அவங்க அந்த கண்டென்ட் கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணி இறங்கி போறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போகலாம் அந்த கண்டென்ட்டை. ஏன் வந்து ரொம்ப போரிங்கா அந்த கண்டென்ட்டை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு புரியல. நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, சரி அதுக்கு அது கொஞ்சம் சுவாரஸ்யமா கொடுத்தாவே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். எதுவுமே இல்லாம நீங்க வந்து ஒரு இதெல்லாம் அரைச்சதுக்கெல்லாம் வந்து பச்சை மிளகாய் அரைச்சதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து கையில நான் ஆயின்மெண்ட் தடவி விடுறேன்னு நீங்க பண்றதெல்லாம் அது என்ன சொல்றது, இதெல்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். தேவயானிக்கு வந்து மம்முட்டி கையில வந்து அந்த ஆயின்மெண்ட் எல்லாம் தடவி விடுறதெல்லாம் ஏற்கனவே படத்துல பார்த்தாச்சுங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அது வந்து விக்ரமன் சார் காலம் படம் அதெல்லாம். விக்ரமன் சார் படத்தெல்லாம் வந்து இப்போ இந்த காலத்துக்கு படத்தோட நீங்க வந்து சேர்த்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் வந்து யதார்த்தம். யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு இவங்க அதுக்கான கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். இல்ல அது பூமர்ன்றது வந்துட்டு வெளியில யாரையும் சொல்ல வேண்டாம், தர்ஷிகாவையும் விஷாலையுமே சொல்லலாம் போல இருக்கு. பூமர்ன்னுட்டு ஆதி காலத்து சினிமா இதெல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டுட்டு இருக்காங்க. பவித்ரா அதை தான் கேக்குறாங்க, அந்த ஆயின்மெண்ட்டை நாம போட மாட்டோமா அப்படின்றது தான் கேக்குறாங்க. அதுக்கு எதுக்கு அவர் உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு எதுக்கு எடுத்துட்டு வந்து அவர் ஊட்டிட்டு இருக்காருன்ற மாதிரி எல்லாம் ஒரு தர்ஷிகாவை வந்துட்டு அந்த எல்இடில ஒரு குயினா பார்த்த தர்ஷிகா இப்ப இன்னைக்கு ஜோக்கர் மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா அவங்களோட டேலண்ட் மொத்தமே அவங்க இறக்கி விட்டுட்டாங்க, பாத்துட்டாங்க எல்லாரும். இதுக்கு மேல அவங்க கிட்ட எந்த டேலண்ட் எந்த ஸ்கில்லும் கிடையாது காட்டுறதுக்காக. சோ ஷி இஸ் கோயிங் இன் அதர் லைன். இப்ப இது ரொமான்டிக், இந்த ரொமான்ஸ்ன்னு ஒண்ணு வந்துச்சுனாக்கா கொஞ்சம் எடுபடும் பிக் பாஸ்ல. சோ எலிமினேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்ல, காதல் ஜோடிகளை பிரிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட். அது ஒரு மைண்ட் கேம் தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இதுவும் கேம் தான். தர்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் இது கேம் தான். இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவ ஹர்ட் ஆகுறா அது இதுன்னு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஷீ சோஸ் த கேம். அது என்ன கேம் விளையாடணும்னுட்டுன்னு தர்ஷிகா தான் ஆரம்பிச்சது அந்த கேமை. சோ அவங்க தர்ஷிகாக்கு தெரியும் இதுக்கு மேல நம்ம காட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஸ்கில் எல்லாம் பாத்துட்டாங்க, 2 வாட்டி கேப்டன்சி பாத்துட்டாங்க, இதுக்கு மேல நான் எதுவும் அங்க டாஸ்க்கும் விளையாடுறதுக்கு நான் தயாரா இல்ல. சோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், எல்லாருக்கும் வந்துட்டு ஈஸியா கைக்கு வந்தது அப்படின்னா வந்து இந்த காதல்ன்ற ஒரு கான்செப்ட் தான். சோ அந்த ஈஸியான ஒரு டாஸ்கை எடுத்துட்டு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். குயின் பிகேம் அ ஜோக்கர், அவ்வளவுதான். இதுக்கு மேல அது அவங்கள பத்தி எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் நானு. அடுத்தது ஹரிஷ், தேர்ட் ப்ரோமோ பார்க்க போனாக்கா சிட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் வருது, அதுக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்ற மாதிரி. இவன் ஏண்டா இன்னும் இந்த வீட்லயே இருக்கான் அப்படின்ற மாதிரி பவித்ராக்கு வந்ததுக்கு தீபக்க சொல்றாங்க. இது எனக்கு எந்த வகையில இது நியாயம்ன்றதுன்னே தெரியல. அதுவும் வந்துட்டு பவித்ரா வந்துட்டு தீபக்க சொல்ற அளவுக்கெல்லாம் வந்துட்டு காலம் இருக்கு, நாம எல்லாம் நான் கேட்கறதுக்கு வியூவர்ஸா உட்கார்ந்துட்டு இருக்கோன்றதுதான் ரொம்ப கேவலமான விஷயமா இருக்கு. பவித்ரா சொல்லலாமா இந்த வார்த்தைய? பவித்ராவே காணாம தான் போயிருக்காங்க. பவித்ரா முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா பிக் பாஸ்ல தான் பவித்ரா இருக்காங்களான்னு கேட்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய விளையாடுகள் இருந்தது. அவங்களுடைய கேம் பிளே ஆகட்டும், அவங்களுடைய டாஸ்க் பிளே ஆகட்டும் இப்படிதான் இருந்துச்சு. தீபக்காவது அங்கங்க வந்தாரு, தெரிஞ்சாரு, ஓரளவு தெரிஞ்சாரு, இருக்காரு, வீட்டுலதான் இருக்காருங்கிறத தெரியப்படுத்தினாரு. பவித்ரா எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுலதான் இருக்காங்களான்னு கேட்கிற அளவுக்கு தான் இருந்தது, யாருக்குமே தெரியாது. ஆமா. சோ இத வந்து பவித்ரா கேட்கறது எனக்கு பொறுத்தவரை சரியில்லை. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தீபக் அவர்களுக்கு கால் அடிபட்டிருக்கு, அவரால் பெரிய அளவுல எந்த டாஸ்க்லயும் வந்து ஈடுபட முடியாதுங்கிறதுனால அவர் இருக்கிறது ஏன் இருக்காரு அப்படின்னு கேட்கறாங்க எல்லாருமே. நீங்க வந்து காலில் அடிபட்டதுனால அவரால் டாஸ்க் ஆட முடியாது, கேம் பிளே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறது என்ன பொறுத்தவரை ரொம்ப பெரிய தப்பு. அவர் வந்து உட்கார்ந்த இடத்துலயே அவர் வந்து ஆடக்கூடிய ஆள் தான். ஒண்ணும் இல்ல, இதுக்கு வந்து இந்த பிக் பாஸ் சீசனுக்கு நீங்க வந்து டாஸ்க் ஆடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க வந்து மைண்ட் கேம் கூட நீங்க ஆடலாம். மைண்ட் கேம் தான் வந்து பெரிய லெவல்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் பல பேர் கூட்டிட்டு போனதை நான் பார்த்திருக்கேன். ஸோ நீங்க
நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரித்விகாவை சொல்லலாம், ரைசாவை சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஃப்ரம் த பிகினிங் டே 1ல இருந்து டே 100 வரைக்குமே எதுவும் பண்ண மாட்டாங்க. கடைசி 5 நாள் 6 நாள் அவங்க கிட்ட இருந்து கண்டென்ட் வரும், அதுதான் கூட்டு போங்க. இது 100 நாள் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் உள்ள இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்கும். ஆனா அந்த கடைசி 6 நாள்ல அவங்க கொடுக்குற கண்டென்ட்டுக்கு ஃபைனலிஸ்டாவே ஆக்குற அளவுக்கு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் கண்டென்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து மைண்ட் கேம் ஆடிட்டு இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த 100 டேஸ் சர்வே ஆனாங்க. இல்லைன்னா அதுவும் கஷ்டம். அந்த மாதிரி மைண்ட் கேம் ஆடுறதுனால இன்னும் தப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. ரவிச்சந்திரன் அவர்கள் உள்ள இருந்தாலும், ரவீந்திரா அவர்கள் உள்ள இருந்தாலும் மைண்ட் கேம் தான் ஆடி இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. பெரிய டாஸ்க்ல எல்லாம் கேம் ஆடி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. மைண்ட் கேம் தான் ஆடி இருக்க முடியும். பட் அந்த மைண்ட் கேம் ஆடி இருந்தா இன்னும் அழகா ஆடி இருப்பாருன்னு தான் நான் பாக்குறேன். அவரை எதுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கே எலிமினேட் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா நல்ல மைண்ட் கேம் ஆடக்கூடிய ஒரு ஆளு, நல்ல ஒரு டீம் டாஸ்க், அதாவது டீம் எஃபர்ட் அப்படிங்கறதுல பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு அவர் இருந்த வரைக்கும். டீம் எஃபர்ட்னா என்னன்னு புரியுற அளவுக்கு இருந்தது. பட் இப்ப அதுக்கப்புறம் அவர் வெளியில போனதுக்கு அப்புறம் டீம் எஃபர்ட்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரிதான் நான் பாக்குறேன். தீபக் அவர்கள் மைண்ட் கேம் ஆடுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. மைண்ட் கேம் ஆடலாம். அவர் வந்து அவருடைய கேமை இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாருன்னு நான் பாக்குறேன். அண்ட் நீங்க இவங்க வந்து ஏன் இருக்காருன்னு கேட்ட உடனே அவர் வந்து வெளியில அனுப்புறதெல்லாம் நடக்காத காரியமா தான் நான் பாக்குறேன். மக்கள் வந்து உடனே தீபக் அவர்களை இவங்க கேட்டாங்க, அதனால உடனே இவர் வெளியில அனுப்பி போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இல்ல அது இல்ல, பட் ஆனா அந்த ஒரு கேள்வி வந்துட்டு பவித்ரா வாயில இருந்து வர்றதுதான் வந்துட்டு எரிச்சலா இருந்தது. நீ என்னமா பண்ணிட்டு இருக்க உள்ளன்ற மாதிரி இருக்கு. நீ முதல்ல அங்க இருக்கியா இல்லையான்ற மாதிரி கேக்குற மாதிரி இருக்கு. சோ இதுக்கு அடுத்து வந்து அங்க பாக்க போனா சாச்சனா பத்தி இப்ப கொஞ்சம் வெளியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஆனந்தி ஆகட்டும், அன்ஷிதா ஆகட்டும், அவ ரொம்ப அடமெண்ட்ன்ற விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்துட்டு நான் ஒரு பிளஸ்ஸா தான் பாக்குறேன். அட்லீஸ்ட் வந்து இப்ப எல்லாருக்கும் தெரியும், நம்ம பேசினா விஜய் சேதுபதி வந்து ரோஸ்ட் பண்ண போறாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் ஸ்டில் வந்துட்டு அதையும் மீறி வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயத்த நோக்கி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். விஜய் டிவிக்கு இது ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நீ எவ்வளவு நாள் தான் வந்து நீங்க வந்து அந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் பேசாம அமைதியா இருக்க முடியும்? ஏதாவது ஒரு நாள் பேசிதான் ஆகணும் அந்த பொண்ணை பத்தி. இந்த பொண்ணு இப்படி நடந்துக்குது, தப்பு. அவங்க வந்து ரொம்ப அடமெண்டா பேசுறாங்க, ரொம்ப வந்து பாசியா நடந்துக்கிறாங்க. விஜய் சேதுபதி வேணா இது வந்து பேசக்கூடாது, நீங்க வந்து கடந்து போயிடணும்னு அவர் வந்து விருப்பப்படலாம். பட் வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து சாச்சனாவோட கேரக்டர் பத்தியோ இல்ல சாச்சனாவோட ஆட்டிடியூட் பத்தியோ பேசாம இருக்க முடியாது. அது அவங்களால கடந்து போக முடியாது. விஜய் சேதுபதி கடந்து போயிடலாம், சேனல் நிர்வாகத்தை கடந்து போக சொல்லலாம் அவரால். ஆனா இவங்களால கடந்து போக முடியாது. ஏன்னா இவங்கதான் பாதிக்கப்படுறாங்க ரொம்பவே. சமையல்ல இருந்து நைட் வந்து தூங்க போற வரைக்கும் எல்லா இஷ்யூஸ்லயும் இவங்கதான் வந்து சம்மந்தப்படுறாங்க, இவங்கதான் வந்து அவஸ்தப்படுறாங்கன்னு பாக்குறேன். ஸோ அப்படிங்கிறப்ப பேசிதான் ஆகணும். அதுவும் அன்ஷிதா ரொம்பவே வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் சாச்சனாவால. ஸோ அதனால கண்டிப்பா பேசிதான் ஆவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதனால அதுக்காக வந்து விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்றாரு அப்படின்னா விஜய் சேதுபதியை தான் ரோஸ்ட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு ரோஸ் பண்ணக்கூடிய நபரா விஜய் சேதுபதி தான் இருப்பாருன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவர் மத்த ஆளுங்களை ரோஸ் பண்றதை விட அவரை கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரோஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்பவாவது அவருக்கு புரியுமா அப்படின்னு பாக்கணும் நம்ம. கண்டிப்பா கண்டஸ்டன்ஸ்ங்க வந்துட்டு அவங்களை ரோஸ்ட் பண்ணாதான் வந்துட்டு இவருக்கும் புரியும். சரி, எல்லாருமே தப்பு சொல்றாங்களே அப்படின்றது புரியும். பட் இவ்வளவு நாளைக்கு அவருக்கு புரியல அப்படின்னா வந்துட்டு ஹோஸ்ட் பண்றதுக்கே அவருக்கு தகுதி இல்லைன்றதுதான் நான் சொல்வேன் நானு. சோ இதுக்கு அடுத்து என்ன ஆச்சு ஹரிஷ்? இந்த தேர்ட் ப்ரோமோ வந்தது இல்லையா, அந்த சீட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க, வேற என்னெல்லாம் இருந்தது அதுல? வேற கண்டென்ட்ஸ் எதுவும் பெருசா இல்ல இப்போ வரைக்கும். வந்து 24/7லயும் பெருசா ஒரு கண்டென்ட்டும் இல்ல. பட் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்குன்னா, அர்ச்சனாவுடைய ட்வீட் பத்தி பேச வேண்டியது இருக்கு. அவங்க வந்து அருண் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அருண் உள்ள இருக்கிறதுனா அருணுடைய செய்கைகளுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, அது அவருடைய கேரக்டர், அவருடைய கேம் பிளேவை அவர் ஆடுறாரு, அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், ஷி இஸ் 100% கரெக்ட். ஏன்னா அருண் பண்ற வேலை, அருண் வந்து சில நேரங்களில் ட்ரிகர் ஆகுறாரு ரொம்பவே உள்ள. அது தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வந்து சில இடங்கள்ல விடுறாரு. அதெல்லாம் வந்து அவரைத்தான் சாரும். என்னை பொறுத்தவரை அர்ச்சனா அது வந்து சாரணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா சௌந்தர்யா பேசுறதுக்கு நம்ம விஷ்ணுவை சொல்லணும், விஷ்ணு தான் காரணம்னு சொல்ற மாதிரி ஆயிடும். ஆனா சௌந்தர்யாவே அங்க ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க, நான் வந்து
உள்ள வந்த உடனே விஷ்ணுவோட கேம் ஆடிட்டு இருந்தீங்க. ஆனா எனக்கு நான் என்னோட கேம் தான் ஆட முடியும், விஷ்ணுவோட கேம் எல்லாம் என்னோட ஆட முடியாதுங்கிறத ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்காங்க சௌந்தர்யா. ஸோ அதே மாதிரிதான் வந்து நம்ம அருண் அர்ச்சனா விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் அதுக்காக வந்து அர்ச்சனாவுக்கும் அருணுக்கும் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நேற்று ஈவினிங் அவங்க அந்த ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் நிறைய டாபிக்ஸ் வந்து யூடியூப் சேனல்ஸ்லயும் சரி, டெலிவிஷன்ஸ்லயும் சரி, அர்ச்சனா அருண் நடுவுல வந்து அந்த பிரேக்கப் மூவ் ஆகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கும் இன்னைக்கு காலையில ஒரு பதில் கொடுத்துருக்காங்க அர்ச்சனா. நான் வந்து என்னோட விளக்கத்தை கொடுத்தேனே தவிர நான் அருணை விட்டு மூவ் ஆகுறேன்னு சொல்லி நான் எங்கேயுமே சொல்லல. நான் என்னுடைய விளக்கத்தை தான் கொடுத்தேன். நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் இந்த விளக்கத்தையும் சேர்த்து கொடுக்குறேன். நான் வந்து மூவ் ஆகல, நான் மூவ் ஆக மாட்டேன், அருண் தான் என்னுடைய உலகமே அருண் தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்தவரை மைண்ட் கான்செப்டே நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. இப்ப நம்ம வந்துட்டு சௌந்தர்யாக்கு அருணுக்கு பேசினாக்கா பிஆரா அப்படின்னு கேக்குறாங்க, அவங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசினாக்கா இன்னொருத்தருக்கு பிஆரான்னு கேக்குறாங்க. இப்ப இவங்களை அகெயின்ஸ்ட் பேசுறதுக்காக வச்சிருக்காங்க. இப்போ அர்ச்சனா இப்ப அருண் நம்ம பேசின அந்த டபக்கு டப்பா அந்த வார்த்தை நமக்கே பிடிக்கல, நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அருண் உன்னை ஜென்டில்மேனா பாத்துட்டு இருக்கோம் நாங்க, இந்த தேவையில்லாம இதெல்லாம் பண்ணாத அப்படின்றது நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த சேம் திங் வந்துட்டு அர்ச்சனா சொல்றாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரைட்ஸ் இருக்கு சொல்றதுக்கு. சோ இதெல்லாம் எனக்கும் பிடிக்கலன்றது சொல்றாங்க. ஒரு விஷயம் பிடிக்கலன்றதுக்காக பிரேக்கப்னு எப்படி கொண்டு போறாங்கன்றது எனக்கு புரியல. எனக்கு இந்த மாதிரி அர்ச்சனாவும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்தப்போ ட்ரிகர் ஆனாங்க தான், அவங்களும் சில வார்த்தைகள் பயன்படுத்தினாங்க தான். அவங்களுடைய ஆட்டிடியூட் வந்து பெரிய அளவுல பேசப்பட்ட விஷயமா இருந்தது. பட் அந்த ஆட்டிடியூட் தான் அவங்களை வந்து வெளியே காட்டுச்சு, ரொம்ப அழகா வெளியில காட்டுச்சு. அந்த ஆட்டிடியூட் தான் அமைதியா இருக்குங்கிற அந்த சொல்ற அந்த ஆட்டிடியூட், அவங்க அந்த சொல்ற விஷயம், அவங்க காட்டின அந்த செய்திகள் எல்லாமே, ஆமா எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து அதுதான் வந்து அவங்களுக்கு பேசப்படுற ஒரு விஷயமா இருந்தது. பட் அருண் விஷயத்துல வந்து அவரும் ட்ரிகர் ஆக வேண்டிய இதுதான். நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னாலே அங்க ஒருத்தர் பேசும்போது அது உங்களை ட்ரிகர் பண்ணத்தான் செய்யும், அது வேற வழியே இல்லை. அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் மூவ் ஆக வேண்டிய விஷயம்தான். அருண் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் தான் விடுறாரு, அதை வந்து மாத்திக்குவாரு அப்படிங்கிறதுல நம்ம வந்து சொல்லலாம், அழகா சொல்லலாம். ஏன்னா புரிஞ்சுக்கக்கூடிய ஆள் அருண் புரிஞ்சுக்க மாட்டாருல்ல. அவர் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறாரு, யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாரு. பட் என்னன்னா சில வார்த்தைகள் தேவையில்லாத இடங்கள்ல விடுறாரு, அது மட்டும் மாத்திக்கிட்டா பெட்டரா இருக்கும். பட் அதுக்காக வந்து நம்ம அர்ச்சனா வந்து குறை சொல்ல முடியாது. அர்ச்சனாவை அருணுக்காக போய் கேம் ஆட முடியும், அதுக்காக இது பண்ண முடியாது. அர்ச்சனா வந்து வெளியில இருக்காங்க, அவங்க வந்து அருணுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க அருணுக்கு சப்போர்ட்டிவா என்னெல்லாம் இங்க வெளியில எப்படி பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அருணோட கேமை போய் அர்ச்சனாவால விளையாட முடியாது. ஸோ நம்ம வந்து அர்ச்சனாவை குறை சொல்லியும் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அருண் அவருடைய கேம் ஆடுறாரு, அங்க ட்ரிகர் ஆகுறாரு, அதனால சில வார்த்தைகள் வருது. ட்ரிகரானா வார்த்தைகள் வரத்தான் செய்யும், அது வந்து எல்லாருக்குமே அங்க இருக்கு. பிக் பாஸ் வீட்ல இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் அங்க அந்த இஷ்யூஸ் இருக்கு. சௌந்தர்யாவும் சில வார்த்தைகள் விடத்தான் செய்யறாங்க ட்ரிகரானா. ரொம்பவே கோவப்படுறாங்க சௌந்தர்யா, ரொம்பவே வார்த்தைகள் விடத்தான் செய்யறாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மஞ்சளையும் கூட நேற்று சில வார்த்தைகள் விட்டாங்க. நம்ம வந்து எல்லா கண்டஸ்டன்ஸும் அந்த மாதிரி வந்து சில வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் வந்து இது பண்றதை பாக்குறோம். சோ அப்படிங்கிறப்ப இதுக்கெல்லாம் அர்ச்சனா வந்து காரணமா சொல்லிட்டு இருக்க முடியாது. அண்ட் இதுக்காக வந்து பிரேக்கப் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பிரேக்கப் பண்ணணுங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்களோன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். பட் இதுக்காகலாம் வந்து பிரேக்கப் நோக்கி போகணுங்க அவசியம் இல்லை. அருண் அவரோட கேம் ஆடுறாரு, அர்ச்சனா வந்து வெளியில சப்போர்ட் பண்றாங்க, பண்ணட்டும். என்ன கேட்டா அருண் வந்து ஃபைனலிஸ்ட்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய ஒரு ஆள், அந்த அளவுக்கு தகுதியுள்ள ஒரு ஆளை நான் பாக்குறேன் அருண். ஏன்னா கொஞ்சம் ஓப்பன் அப்பா அவருடைய கேமை தனியா ஆடிட்டு இருக்காரு அருண். ஸோ அப்படிங்கிறப்போ ஃபைனலிஸ்டா கடைசி வரைக்கும் போகக்கூடிய இடத்துல அருண் இருக்கிறதா நான் பாக்குறேன். ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது நீங்க உங்களை ட்ரிகர் பண்ணி எவ்வளோலாம் கீழே தள்ள முடியுமோ அவ்வளோலாம் தள்ளுவாங்க, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வரணும். வருவாருன்னு வெயிட் பார்க்கலாம், அவர் வருவாருன்னு நான் நினைக்கிறேன், பார்க்கலாம். லாஸ்ட்ல ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஹரிஷ். என்னன்னா இப்போ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறப்போ லாஸ்ட் டைம் ஜோவிக்காக கொடுத்தப்ப கூட சிங்கம் தனியா தான் நிற்கும் அப்படின்னு வனிதா ஒண்ணு அனுப்பியிருந்தாங்க. இந்த வாட்டியும் வந்துட்டு ஜெஃப்ரிக்கு வி போட்டு ஒரு ட்ரெஸ் வந்திருக்கு. அந்த வி எதுக்காக மென்ஷன் பண்ணிருக்காங்கன்றது தெரியல. அப்பயே சௌந்தர்யா கேக்குறாங்க, இப்படி எல்லாம் வரலாமா, எனக்கு அப்படி எல்லாம் சொல்லலையே, எனக்கு எதுவுமே சொல்லலன்ற மாதிரி சௌந்தர்யா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. சோ இந்த மாதிரி கோட் வேர்ட்ஸ் எல்லாம் அலௌட் தானா?
கோட் வேர்ட்ஸ் அலௌடான்னு எனக்கு தெரியல. பட் வந்து டிசைனர் இவங்களுக்காக தான் வந்து பண்றாங்க. இவங்களுக்காக தான் பண்றாங்க டிசைனர்ஸ். அண்ட் இவங்க அந்த டிசைனருக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் வரும். வரும். இவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் வரும். இவங்க டிசைட் பண்ணதுதான் டிசைனர் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இவங்க என்ன டிசைட் பண்ணாங்க, எதை வந்து கோட் வேர்டா சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி அவர் ஜெஃப்ரி ஏதாவது கோட் வேர்ட் சொல்லியிருக்கான் ஆரம்பத்திலேயே. நான் ஏதாவது கேம்ல தப்பா போறதா இருந்தா நீங்க வந்து ஒரு கோட் வேர்ட் மூலமா எனக்கு அதை புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனால டிசைனர் அப்படி வந்து புரிய வச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இது எதுக்காக அப்படிங்கிறது தெரியல. தன்னை மாத்திக்க ஒரு வழிதான் அது. ஆமாம், இது மாத்திக்கிறதுக்கான ஒரு வழி. அண்ட் இது வந்து இன்னும் அழகா அந்த கேமை புரிய வைக்கிறதுக்கான வழியும் நான் பாக்குறேன். கண்டிப்பா. ஒருத்தர் வந்து தப்பா கேம் ஆடிட்டு போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு கோட் வேர்ட் மூலமா அந்த கேமை சரி பண்ணி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்பதான் வந்து அந்த கேம் இன்னும் சூடு பிடிக்கும். அது வந்து ஜெஃப்ரிக்கு பண்றாங்க அப்படிங்கிறப்ப என்ன பொறுத்தவரை ரொம்ப நல்ல விஷயம். ஜெஃப்ரியும் ஒரு நல்ல பிளேயர். அவர் வந்து கானா பாடகரா இருக்கட்டும், வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா பாண்டா போயிட்டு இருக்கிறது அதெல்லாம் தாண்டி இஸ் அ குட் பிளேயர். அவரோட கேமை நல்லா பண்ணா இன்னுமே நல்லா இருக்கும்னு பாக்குறேன் நான். ஸோ அதனால இந்த கோட் வேர்டு வந்து அக்செப்டட்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து பெரிய அளவுல பேசப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பட் அது வந்து என்ன கோட் வேர்டுங்கிறத ஜெஃப்ரி சொன்னா புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப சொல்லுவாரா இல்ல எப்ப சொல்லுவாருன்னு தெரியல. சொல்லும் போது நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் see. சோ இன்னைக்கு பார்க்கலாம் அந்த டால் டாஸ்க் இன்னும் எவ்வளவு தூரம் போகுது, யார் யார் அடிச்சுக்கிறாங்கன்றத பார்க்கலாம், ஒழுங்கா விளையாடுறாங்களான்றத பார்க்கலாம். பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம் மரேஷ். கண்டிப்பா. நன்றி. நன்றி.